ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சரவணபவா சமையல். வாங்க இன்னைக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸை வாங்க பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சர்க்கரையை எவ்வளோ தான் நம்ம கண்டெய்னரில் போட்டு பாக்ஸில் போட்டு வச்சாலும் சம்டைம்ஸ் எறும்பு வந்துடும். அந்த எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்மால் டிப்ஸ், எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கிராம்பு, அந்த கிராம்பை ஒரு 2 இல்லை 3 நீங்கள் அந்த சுகர் கண்டெய்னரில் போட்டு வைங்க ஃப்ரெண்ட்ஸ். எறும்பு கிட்டவே வராது. இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு பாருங்கள் எவ்வளோ சேஃப்டியாக எடுத்து வச்சாலும் சுகருக்கு எறும்பு வந்துடுச்சு. ஸோ ஆஃப்டர் 1 hour பாருங்கள், க்ளோஸ் பண்ணி நான் ஓப்பன் பண்ண கிராம்பை போட்டு ஒரு எறும்பு கூட இல்லை பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம சம்டைம்ஸ் பிஸியாக இருப்போம், இல்லை ஒர்க்கிங்க்கு போகிற உமனாக இருப்போம். அந்த டைமில் நம்ம சட்னி அரைக்கவோ இல்லை பொரியலுக்கு ஆட் பண்ணவோ தேங்காயை அப்பப்போ கட் பண்ண முடியாது. அதனால் நம்ம ஃப்ரீ டைமில் கோகோனட்டை கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கோகோனட்டை கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி ஒரு பாக்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பாக்ஸும் பாருங்கள், நம்ம ஹோட்டலில் கிரேவி சாம்பார் வாங்கும்போது இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸஸில் போட்டு தருவாங்க. இந்த பாக்ஸும் நான் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி கோகோனட் கறி லீவ்ஸ் எல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில். இந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாக்ஸஸும் நீங்கள் வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த மாதிரி கறி லீவ்ஸ் இல்லை கொரிண்டியர் லீவ்ஸ் அந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து என்ன டிப்ஸ்ன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம பருப்பு கண்டெய்னரில் போட்டு வைப்போம். நிறைய பருப்பு போட்டு வைக்கும்போது சம்டைம்ஸ் வண்டுகள் வந்துடும். இந்த வண்டு வராமல் இருக்கிறதுக்கு என்ன டிப்ஸ்ன்னு பார்க்கலாம். நீங்கள் சில்வர் கண்டெய்னரோ இல்லை கிளாஸ் கண்டெய்னரோ எது யூஸ் பண்ணாலும் பருப்பு போட்டு வைக்கும்போது கொஞ்சம் தேங்காய் ட்ரை ஓடை போட்டு வச்சுடுங்க. இந்த மாதிரி போட்டு வைக்கிறதால வண்டோ பூச்சியோ எதுவுமே வராமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம மிக்சர் பவுல் டெய்லி யூஸ் பண்ணுவோம். நம்ம உடனே வேறொரு ஏதாச்சும் ஒன்று அரைக்கணும்னா நம்ம நான்வெஜ்ஜோ இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோ அரைக்கும் போது அந்த ஸ்மெல் மிக்சர் பவுலில் அப்படியே இருக்கும். அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு என்ன டிப்ஸ்ன்னு இன்றைக்கி பார்க்கலாம். நான் இன்றைக்கி கோகோனட்டும் இஞ்சி பூண்டும் சேர்த்து அரைச்சேன். அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்காக நான் இந்த டிப்ஸை உங்களோட ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். நீங்கள் சிக்கனோ மட்டனோ அரைக்கும் போது அந்த ஸ்மெல் மிக்சரில் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் இல்லை 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க மிக்சரில். அது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 2 சுற்று நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. மிக்சர் அந்த ஸ்மெல்லே இல்லாமல் ரொம்பவே க்ளீனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், தண்ணி விட்டு ஒரு 2 சுற்று நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நார்மலாக சோப் ஆயில் போட்டு நம்ம வாஷ் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ ஒரு க்ளீன் ஆகிடுச்சுன்னு. இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸும் உங்களுக்கு. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். சாம்பார் வைக்கும்போது ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் வேணும்னு ஆசைப்படுவோம். அந்த சாம்பாருக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். நம்ம நார்மலாக துவரம் பருப்பு ஆட் பண்ணுவோம், அது கூட கொஞ்சமாக சிறு பருப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் சாம்பார் வச்சு பாருங்கள், சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் ரெடியாக இருக்கும். அடுத்து என்ன டிப்ஸ்ன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சாம்பார் வைக்கும்போது நிறைய பேருக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், சாம்பார் சாப்பிட்றதால கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், அங்கங்கே வாழ்வு பிடிக்கிற தொல்லை எல்லாமே இருக்கும். அந்த ப்ராப்ளம்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் கொஞ்ச நேரம் வேக வச்சுக்கோங்க.
இந்த மாதிரி வந்துட்டு நுரை தள்ளும். அந்த நுரையை வந்துட்டு நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி எடுத்து ஆஃப்டர் வந்துட்டு நீங்கள் மஞ்சள் தூள், ஆயில், அப்புறம் பூண்டு என்னென்ன ஆட் பண்ணணுமோ அது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு சாம்பார் வைங்க. சூப்பரான கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வராத சாம்பார் வந்துட்டு உங்களுக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள், இன்னொரு டிப்ஸ் வந்துட்டு பூண்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே வந்துட்டு நீங்கள் பருப்பு மசாலாவோ எந்த ரெசிபி பண்ணாலும் பூண்டை ஆட் பண்ணிக்கோங்க. கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வராமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து என்ன டிப்ஸ்னு பார்க்கலாம். சம்டைம்ஸ் வந்துட்டு நம்ம சமையல் பண்ணும்போது புளியை ஊற வைக்க மறந்துடுவோம். அந்த மாதிரி டைமில் வந்துட்டு எப்படி நம்ம புளியை சீக்கிரமாக கரைக்கிறதுன்னு டிப்ஸில் பார்க்கலாம். கொஞ்சம் புளி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு மிக்சரில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 2 சுற்று நம்ம சுற்றி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மிக்சரில் வந்துட்டு டக்குன்னு நமக்கு புளி கரைச்சல் ரெடி ஆகிடும். பாருங்கள், நீங்கள் புளி ஊற வைக்கலன்னு சொல்லிட்டு கவலையே பட தேவையில்லை. பாருங்கள், எவ்வளோ ஒரு சூப்பரான புளி கரைச்சல் ரெடி ஆகிடுச்சு. இந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிச்சன் டிப்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி கிச்சன் டிப்ஸ் இன்னும் நிறைய அப்லோட் பண்ணலாம்னு இருக்கிறேன். அடுத்து ஒரு சூப்பரான கிச்சன் டிப்ஸ் இல்லை ரெசிபிலே சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரவணபவா சமையல். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.